வணக்கம். மேற்கண்ட பாடங்களின் தொடர்ச்சி. 1600 டிசம்பர் 31ஆம் தேதி கிழக்கிந்திய கம்பெனி உருவாக அனுமதி வழங்கியவர் யார்? இதற்கு சரியான பதில் முதலாம் எலிசபெத் என்பது சரியானது. இரண்டாவது கேள்வி, கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழங்கப்பட்ட வாணிப அனுமதியின் காலம் எத்தனை ஆண்டுகள்? இதற்கு சரியான பதில் பி, 15 ஆண்டுகள் தான் ஆரம்பத்தில் கொடுக்குறாங்க. கிழக்கிந்திய கம்பெனி துவக்கத்தில் எந்த நாடுகளுடன் வாணிபம் செய்தது? சுமத்ரா, இந்தோனேஷியாவில் இருக்கிற இந்த சுமத்ரா, ஜாவா, மெலுக்கஸ் இந்த பகுதிகளில் தான் வாணிபம் செலுத்தியது. இந்தியாவில் குடியேற்ற முயற்சி ஆரம்பிக்கப்பட்டது எந்த ஆண்டில்? ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி எப்போ பார்த்தீங்கன்னா 1600 தொடங்கப்பட்டது. ஆனால் 1608 தான் இந்தியாவிற்கே வராங்க முதல்ல. முகலாய பேரரசர் ஜஹாங்கீரை சந்தித்த ஆங்கில தளபதி யார்? இதற்கு சரியான பதில் சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் என்பவர் தான் சந்திக்கிறாரு. ஹாக்கின்ஸ் எந்த ஆண்டு ஜஹாங்கீரை சந்தித்தார்? இதற்கு சரியான பதில் 1609 என்பது சரியான பதில். அடுத்து, ஆங்கிலேயர்கள் முதலில் சூரத்தில் பண்டகசாலை அமைத்த ஆண்டு எது? இதற்கு சரியான பதில் 1613. சி, 1613. ஆங்கிலேயர்கள் சூரத்தில் குடியேற முயற்சித்த போது எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் யார்? யார்னா சி, போர்ச்சுகீசியர்கள் மற்றும் உள்ளூர் வணிகர்கள். அடுத்து, இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ தூதுவராக வந்த ஆங்கிலேயர் யார்? இதுக்கு சரியான பதில் யாருன்னு பாத்தீங்கன்னா சர் தாமஸ் ரோ என்பது சரியான பதில். சர் தாமஸ் ரோ எந்த ஆண்டு இந்தியா வந்தார்? இதற்கு சரியான பதில் சி, 1618. சர் தாமஸ் ரோ எந்த முகலாய பேரரசரின் அரண்மனைக்கு சென்றார்? இதற்கு சரியான பதில் பி, ஜஹாங்கீர் அரசவைக்கு சென்றார். சர் தாமஸ் ரோ பெற்ற சலுகைகள் மூலம் கீழ்கண்ட எந்த இடங்களில் பண்டகசாலைகள் நிறுவப்பட்டன? பி, சூரத், ஆக்ரா, அகமதாபாத் மற்றும் புரோச் ஆகிய பகுதிகளில் நிறுவப்பட்டன. இதற்கு அனுமதி வழங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர். 1600ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் முழு பெயர் என்ன? இதற்கு சரியான பதில் சி, கம்பெனி ஆஃப் மெர்ச்சன்ட்ஸ் ஆஃப் லண்டன் ட்ரேடிங் இன்டு ஈஸ்ட் இண்டீஸ் என்பது சரியான பதில். முதல் ஆங்கிலேய பண்டகசாலை இந்தியாவில் எங்கு நிறுவப்பட்டது? இதற்கு சரியான பதில் சூரத். போர்த்துகீசியர்கள் இந்தியாவில் புகுந்த ஆண்டு எது? இதுனா 1498. வாஸ்கோடகாமா தான் இந்தியாவிற்கு முதலாக வருகை புரிகிறார். அவரை வரவேற்றவர் மன்னர் ஜாமரின். 1618 சர் தாமஸ் ரோ பெற்ற சலுகைகள் முக்கியமாக எதற்காக அப்படின்னு பார்த்தா பி, வாணிப சலுகைகள், அதாவது பண்டகசாலை அமைத்தல். ஆங்கிலேயர்கள் முதலில் எந்த வகையான வாணிபத்தில் ஈடுபட்டனர்? எதுனா வாசனை பொருட்கள், இந்த ஸ்பைசஸ், நறுமண பொருட்கள் அந்த வணிகத்துல தான் ஈடுபட்டார்கள். ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்தபோது முகலாய பேரரசின் தலைநகரம் எது? இதற்கு சரியான பதில் ஆக்ரா. அடுத்த கேள்வி, முகலாயர்கள் காலத்தில் ஆங்கிலேயரை இந்தியாவிற்கு வரவேற்க தயங்கிய முக்கிய சக்திகள் யார்? யாருன்னா போர்ச்சுகீசியர்களின் அந்த வலு காரணமாக ஆங்கிலேயர்களை வரவேற்க முகலாயர்கள் என்ன பண்ணாங்க? ஒருவித தடையை ஏற்படுத்தினார்கள். இங்கிலாந்து மன்னர் 2ஆம் சார்லஸை திருமணம் செய்து கொண்ட போர்ச்சுகீசிய இளவரசி யார்? இவங்க பேர் பி, கேத்தரின். 2ஆம் சார்லஸ் பம்பாயை எவ்வாறு பெற்றார்? என்னன்னா சீதனமாக. இந்த கேத்தரின், போர்ச்சுகீய இளவரசி கேத்தரினை கல்யாணம் முடித்ததனால பம்பாயை சீதனமாக பெற்றார். அந்த சீதனமாக பெற்ற பம்பாயை கிழக்கிந்திய கம்பெனிக்கு 10 பவுண்டுக்கு என்ன பண்ணுவார்? குத்தகைக்கு விடுவார் அல்லது வாடகைக்கு விடுவார். பம்பாய் எந்த நிறுவனத்திற்கு வாடகைக்கு கொடுக்கப்பட்டது? எதனா கிழக்கிந்திய கம்பெனி, அதாவது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டது வாடகைக்கு. பிற்காலத்தில் அந்த மேற்கு கடற்கரை பகுதியில் சூரத்தின் முக்கியத்துவத்தை பிடித்த நகரம் எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே. சூரத்துல இருந்து அதனுடைய செல்வாக்கெல்லாம் பாம்பேக்கு மாற்றப்படுகிறது ஆங்கிலேயர்னால. மேற்கு கடற்கரையில் ஆங்கிலேயரின் முதன்மை குடியேற்றம் எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா பம்பாய். ஏன் பம்பாய் முக்கியமாச்சுன்னா சூரத்தில் போர்ச்சுகீசியர்களின் செல்வாக்கின் காரணமாக பம்பாயை இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆங்கிலேயர் 1611ஆம் ஆண்டு எந்த நகரில் பண்டகசாலையை கட்டினர்? எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்க தென்னிந்திய பகுதிகளில் மசூலிப்பட்டினத்தில் ஒரு தற்காலிக பண்டகசாலை தான் இது.
அதே நேரத்தில் நிரந்தர பண்டகசாலை அமைத்த இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா சூரத் தான் கரெக்ட் ஆகும். மசூலிப்பட்டினம் எந்த அரசின் துறைமுக நகரமாக இருந்தது? இதை பார்த்தீங்கன்னா சி கோல்கொண்டா என்பது சரியான பதில். மசூலிப்பட்டினத்திற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் பண்டகசாலை கட்டிய இடம் எது? கீழ்கண்டவற்றில் பார்த்தீங்கன்னா ஏ ஆர் மகான். ஆர் மகான் என்ற இடத்துல பண்டகசாலையை கட்டினார்கள். ஆங்கிலேயர் சென்னை மதராஸ் பகுதியை எந்த ஆண்டில் குத்தகைக்கு பெற்றனர்? 1639. சென்னையை குத்தகைக்கு பெற்றுக் கொடுத்தவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகிரி அரசன், அதாவது விஜயநகர பேரரசின் பிரதிநிதி சந்திரகிரி அரசர். அவர் பேர் வந்து சென்னப்ப நாயக்கர் அப்படின்னுவாங்க, அதனாலதான் சென்னை என்ற பெயர் வந்தது. சென்னையில் இந்த பிரான்சிஸ் டே கட்டிய கோட்டை எது? இவர் தான் வந்து சென்னையை வந்து வாங்குறாரு. வாங்கிட்டு அங்க கட்டின கோட்டை எது? புனித ஜார்ஜ் கோட்டை, இன்றும் தமிழக அரசின் தலைமைச் செயலகமாக அமைந்துள்ள பகுதி. புனித ஜார்ஜ் கோட்டை எப்பொழுது கட்டப்பட்டது? எப்போதுன்னா 1640 என்பதுதான் வந்து சரியான பதில். 1640 புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்டது. தென்னிந்திய பகுதிகளில் ஆங்கிலேயரின் தலைமையகம் மசூலிப்பட்டினத்திலிருந்து எங்கே மாற்றப்பட்டது? எங்கன்னா ஏ சென்னை மதராஸ். வடகிழக்கு கடற்கரையில் 1633 பண்டகசாலை அமைக்கப்பட்ட இடங்கள் யாவை? யாருன்னா ஹரிஹார்பூர் மற்றும் பாலசோர் ஆகிய பகுதிகளில் பண்டகசாலை அமைக்கப்பட்டது. ஆயிரத்தி 1651 பண்டகசாலைகள் அமைக்கப்பட்ட இடங்கள் எது? இதன் பார்த்தீங்கன்னா பி ஹூக்லி மற்றும் காசிம் பசார். ஆங்கிலேயர்கள் பாட்னாவில் பண்டகசாலை அமைத்த ஆண்டு 1651. மிக முக்கியமான கேள்வி, வடகிழக்கு கடற்கரை குடியேற்றங்கள் எந்த ஆண்டில் புனித ஜார்ஜ் கோட்டையின் கீழ் கொண்டு வரப்பட்டன? அப்போ கல்கத்தா வந்து மெயின் சிட்டியா மாறுவதற்கு முன்னாடி இந்த வடகிழக்கு பகுதியில் இருக்கிற குடியேற்றங்கள்லாம் யார் கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா நம்ம சென்னையில் இருக்கிற அந்த புனித ஜார்ஜ் கோட்டையின் கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. எந்த ஆண்டு வரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1658. 1658க்கு பிறகு வங்காளம், பீகார், ஒரிசா ஆகியவை எதன் கீழ் கொண்டு வரப்பட்டன? சி புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை. சென்னையை குத்தகைக்கு எடுத்து கொடுத்த ஒப்பந்தத்தில் பங்கு பெற்ற ஆங்கிலேயர் யார்? யாருன்னா சி பிரான்சிஸ் டே. ஆங்கிலேயர்கள் முதலில் ஹூக்லியில் குடியேறிய ஆண்டு எது? 1651 என்பது சரியானது. இங்கிலாந்தின் ஆலிவர் கிராம்வெல் கிழக்கிந்திய கம்பெனிக்கு என்ன செய்தார்? பி புதிய பட்டயம் சார்ட்டர் ஒன்றை வழங்குறாரு. கம்பெனியின் பழைய உரிமைகளை உறுதிப்படுத்திய இங்கிலாந்து மன்னர்கள் யார்? இரண்டாம் சார்லஸ் மற்றும் இரண்டாம் ஜேம்ஸ் என்பது சரியான பதில். கிழக்கிந்திய நிறுவனம் தனது வணிகத்தை மேலும் வலுப்படுத்த பயன்படுத்திய உத்தி என்ன? இந்திய அரசர்களின் ஒற்றுமையின்மையும் பதவி போட்டிகளையும் பயன்படுத்துதல். அரசியல் அதிகாரமே வளமான வாணிபத்தின் அடித்தளம் என்பதை உணர்ந்த நிறுவனம் எது? எக்ஸாம்பிள் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நிறுவனம் எதிர்கொண்ட முக்கிய போட்டியாளர் யார்? ஐரோப்பாவில் பிரெஞ்சுக்காரர்கள் தான் அவங்களுடைய முக்கிய போட்டியாளர்கள். பிரெஞ்சுக்காரர்களை களையெடுத்த பின் கம்பெனி எதை கைப்பற்றியது? எதுனா வங்காளத்தை கைப்பற்றியது. வங்காளம். வங்காளத்தினை கைப்பற்றுதலால் ஏற்பட்ட விளைவு என்ன? என்னன்னா கம்பெனியில் இந்தியாவில் ஆட்சி விரிவடைந்தது. கம்பெனியோட ஆட்சி இந்தியாவில் விரிவடைந்தது. 18ஆம் நூற்றாண்டில் இறுதியில் கிழக்கிந்திய நிறுவனம் இந்தியாவில் எவ்வாறு நிலை பெற்றது? என்னன்னா அசைக்க முடியாத அரசாக.